முறுக்கு பண்ணுறதுக்கு முதல்ல வந்து நம்ம உளுந்து வந்து அரைச்சிக்கலாம். உளுந்து அரைக்கிறதுக்கு முதல்ல ஒரு ஃப்ரை பேன் ஏதாவது சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு நம்ம வந்து அதில் உளுந்தை வந்து வறுத்துக்கலாம். உளுந்தை வந்து நம்ம வறுத்துட்டு வந்து அரைப்போம். அதனால் வந்து நம்ம கொஞ்சம் அதிகமாகவே உளுந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா கம்மியாக நீங்கள் உளுந்து சேர்த்திங்கன்னா அரைக்காது, அது நல்லா ஸ்மூத்தாக. உளுந்து வந்து ஒரு 100 கிராம் எடுத்துக்கலாம். 100லேருந்து 150 கிராம் வரையும் எடுத்துக்கோங்க. மிதமான சூட்டில் வந்து கலர்லாம் சேஞ்ச் ஆக தேவையில்லை. நீங்கள் கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் வறுத்தா மட்டுமே போதும். நல்லா ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து 2 நிமிஷம் போல் வந்து வறுத்த வச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா அரைச்சிக்கலாம். நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து இதை மிக்ஸி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா அரைச்சிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம அரைச்சாச்சு. இப்போ வந்து ஒரு வடிகட்டியில், அதாவது ஜல்லடையில் வச்சு நம்ம வந்து நல்லா ஜலிச்சுக்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி இதை வந்து நம்ம வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நெய் முறுக்கு பண்ணுறதுக்கு 1.5 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். அதாவது ஒரு 1/4 கிலோ பக்கம் வரும். அதை வந்து நீங்கள் நல்லா ஊற வச்சு வெயிலில் அப்படி இல்லை ஃபேன் காற்றுல வந்து காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதுவும் மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா அரைச்சிக்கலாம். அதே மிக்ஸி ஜார் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அரைச்சாச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா ஜலிச்சுக்கலாம் வாங்க. ஏன்னா நமக்கு வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல நம்ம வந்து நம்மளோட உளுந்து மாவை ஜலிச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பிளேட்டை ஒரு குண்டாவை எடுத்துகிட்டு நம்மளோட உளுந்து, அதாவது ஜலடையை வச்சுட்டு அதில் வந்து நம்ம உளுந்து போட்டுக்கலாம். அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த உளுந்து மாவு கொட்டிட்டு இதை நல்லா ஜலிச்சு விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நல்லா ஜலிச்சாச்சு. பார்த்திங்கன்னா அந்த உடையாத உளுந்தெல்லாம் வந்து இருக்குது. கீழே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஜலிச்சிருக்கு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு நல்லா ஜலிச்சிருக்கிறதெல்லாம் வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம வந்து அந்த ஒழுங்காக அரையாத உளுந்தை வந்து இன்னொரு தடவை அரைக்கணும். இப்போ நம்ம வந்து அரிசியை வந்து ஜலிச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து 2 மாவையும் ஜலிக்கலைன்னா உங்களுக்கு வந்து நல்லா வந்து முறுக்கு வந்து நல்லா இதாக வராது. நிறையா உங்களுக்கு வந்து கல்லுக்கெல்லாம் இருக்க மாதிரி இருக்கும். நம்ம அரிசியை நல்லா ஜலிச்சுக்கலாம். நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 2 மாவையுமே அரைச்சாச்சு. அதாவது உளுந்து மாவு அப்புறம் அரிசி மாவு அரைச்சாச்சு. இப்போ நம்ம வந்து முறுக்கு பண்ண ஆரம்பிக்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து முறுக்கு பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு வந்து நல்ல ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம ஜலிச்சு வச்சுருக்க அரிசி மாவு முதல்ல சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அரைச்சி வச்சுருக்க உளுந்து மாவில் எல்லாமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. ஏன்னா நம்ம வந்து கம்மியாக சேர்த்து அரைச்சோன்னா அது வந்து ஒழுங்காக அரைப்படாது. அதனால் இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இதையும் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து மாவு, தேவையான அளவு உப்பு, ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள், அப்புறமா 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க. நீங்கள் எள்ளுக்கு பதிலாக சீரகம் கூட சேர்த்துக்கலாம். அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய், அப்படிலாம் உருக்குன எண்ணெய். நம்ம இதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்து மாவு பிணையலாம். நல்லா பிணைஞ்சிக்கோங்க. முதல்ல ஒரு தடவை ரஃப்பாக பிணைஞ்சிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா பிணைஞ்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம நல்லா உருட்டியாச்சு. அப்படி உங்களுக்கு உருட்டும் போது வந்து நல்லா வந்து கையில் ஒட்டுச்சுன்னா நீங்கள் வந்து லைட்டாக அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. உளுந்து மாவு சேர்க்காதீங்க. சேர்த்திங்கன்னா வந்து முறுக்கு வந்து ரொம்ப ஹார்டாயிரும். இப்போ வந்து நம்ம முறுக்கு வந்து சுற்ற ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு ஒர்க் ஏரியாவையோ அப்படி இல்லைனா தனியாகவோ நீங்கள் வந்து ஒரு பாலித்தீன் கவரோ ஒரு கிளிங் ஃபில்மோ நல்லா விரிச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம மாவு வந்து சுற்ற ஆரம்பிக்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் அச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குமோ அதை எடுத்துக்கலாம். பட் ஸ்டார் அச்சில் தான் வந்து மோஸ்ட்லி வந்து பண்ணுவாங்க. இப்போ வந்து என்கிட்ட வந்து பிளாஸ்டிக் முறுக்கு புளியறதா இருக்கிறதுனால நான் வந்து பிளாஸ்டிக் எடுத்திருக்கேன். இப்போ அதில் வந்து இந்த அச்சை போட்டுக்கோங்க. அச்சை போட்டுட்டு கொஞ்சம் மாவு வந்து கையில் எடுத்துக்கோங்க. கையில் எடுத்து அதை நீளமாக வந்து ஒரு இப்படி பண்ணிக்கோங்க. பண்ணி அந்த இதுக்குள்ளே போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மேலே வந்து அந்த ப்ரெஷர் ஆட் பண்ணிக்கோங்க. ப்ரெஷர் ஆட் பண்ணிவிட்டு மெதுவாக சுற்றலாம்.
பார்த்திங்கன்னா அப்படியே ரவுண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டைம் வந்து உங்களுக்கு கசமுசான்னு தான் வரும். பட் நீங்கள் உங்களுக்கு அடுத்த டைம்லேருந்து கரெக்டாக வந்துடும். கடைசியாக அங்கே மிச்சம் இருக்க மாவு வந்து இப்படி எடுத்து விட்டுக்கோங்க. மெதுவாக அப்படியே கையில் தள்ளிடுங்க. இதே மாதிரி நம்ம வந்து எல்லா முறுக்கையும் வந்து போட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா இதை போட்டு நீங்கள் வந்து அதை ஓரமாக வச்சிடணும். ஏன்னா அது வந்து கொஞ்சம் காயும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்கோங்க எவ்வளோ அழகாக ரவுண்டாக வருதுன்னு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம இந்த முறுக்கு பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக ரெடியாக இருக்குது. சென்டரில் வந்து இப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் இப்படி விரிச்சு விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நெய் முறுக்கு வந்து நல்லா ரெடியாக இருக்குது. இப்போ இதே மாதிரி வந்து நம்ம இருக்கிற எல்லா மாவுக்கும் வந்து போட்டு எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து இது வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ஷேப் வந்து ஒரு மாதிரி வருது, நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் வந்து உங்களுக்கு புளியும் போது அப்படி தான் இருக்கும். அடுத்த டைம்லேருந்து உங்களுக்கு வந்து சரியாயிடும். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் முறுக்கு பண்ணும்போது மறக்காமல் இந்த எட்ஜ், அதாவது இந்த கடைசியாக வந்து நம்ம ஒரு இடத்துல முடிச்சிருப்போம் பார்த்தீங்களா, அந்த இடத்த வந்து அமுக்கி விட்டுக்கோங்க நல்லா. அப்படி இல்லைனா வந்து முறுக்கு வந்து பிரிஞ்சிடும். பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி வந்து நல்லா ரவுண்டாக வந்து எல்லா முறுக்கையும் ரெடி பண்ணுங்கள். முறுக்கு வந்து ரவுண்டாக இருக்கணும், மறந்துடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளோட முறுக்கெல்லாம் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கலாம். நல்லா கடாய் ஹீட் ஆனதும் அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகணும், பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் எடுத்து உள்ளே போட்டுருங்க. போட்டோன்னே நுரை வந்து மேலே வரணும். பார்த்திங்கன்னா அப்படி வரல அப்படின்னா வந்து இன்னும் வந்து எண்ணெய் சூடாகலன்னு அர்த்தம். எண்ணெய் சூடாகிறது வெயிட் பண்ணிக்கலாம். இதை வந்து வெளியே எடுத்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளோட எண்ணெய் வந்து நல்லா சூடாயிருச்சு. நீங்கள் முறுக்கை வந்து கையில் எடுத்து போடுறத விட இந்த மாதிரி ஒரு கரண்டியில் எடுத்துக்கோங்க. கரண்டியில் எடுத்து அப்புறம் போடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பபிள்ஸ் வருது. இதே மாதிரி எல்லா முறுக்கையும் நம்ம போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா அந்த முறுக்கு வந்து நல்லா வந்து பொரியணும். ஃப்ரெண்ட்ஸ் முறுக்கு வந்து எப்படி ரெடி ஆகிடுச்சுன்னு கண்டுபிடிக்கிறேன்னா, அந்த முறுக்கை வந்து தனியாக எடுத்து பார்த்திங்கன்னா அது வந்து அந்த எண்ணெயிலேருந்து பபிள்ஸ் விடாது. அப்படி வந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த முறுக்கு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அப்படி வரலன்னா அது ரெடி ஆகலன்னு தான் அர்த்தம். நம்மளோட ஒரு முறுக்கு ரெடி ஆகிடுச்சு, அதை எடுத்துக்கலாம். பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்திருக்கு. இது வந்து நல்லா எண்ணெய் வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க. பபிள்ஸ் நிற்கிற வரையும் வந்து வறுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளோட முறுக்கெல்லாம் வந்து ரெடி ஆகிடுச்சு. அந்த பபிள்ஸ் வந்து குறைஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம் வெளியே. எல்லா முறுக்கும் நல்லா இருக்கா அப்படின்னா ஒரு மாதிரி உங்களுக்கு வந்து அந்த கரண்டி வச்சு நீங்கள் உங்களுக்கு தொடும்போது தெரியும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளோட முறுக்கெல்லாம் வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா அந்த பபிள்ஸ் எல்லாம் வந்து கம்மியாகுது. அப்படின்னா வந்து முறுக்கு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம எடுத்து நல்லா அந்த எண்ணெயை வந்து வடிகட்டிக்கோங்க. இதே மாதிரி வந்து உங்கள்கிட்ட இருக்க எல்லா முறுக்கு பீசஸையும் வந்து நீங்கள் வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் போட்டோன்னே கரண்டி வச்சு கிளறாதீங்க. அப்படிலாம் அந்த முறுக்கு வந்து நல்லா உடஞ்சிரும். அதனால் நம்மளோட முறுக்கோட எண்ணெயெல்லாம் வந்து நல்லா வடிகட்டினதுக்கப்புறமா ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட சுவையான முறுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா மொறுன்னு வந்திருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா க்ரன்ச்சியாக இருக்குது முறுக்கு. உள்ளேயும் வந்து நல்லா வெந்திருக்கு. இந்த முறுக்கு ரெசிபி வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபெஸ்டிவல் டைமில் நம்ம கடையில் வாங்குறதுக்கு பதிலாக நம்மளே இனிமேல் வந்து முறுக்கை வந்து வீட்டில் பண்ணலாம். இந்த முறுக்கு ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.